மதுரையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து காவல்துறையினுடைய நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், என்ன விவரம்? மதுரை மாநகர் மத்திய அரசினுடைய கேபி பள்ளி உட்பட 2 தனியார் பள்ளிகளுக்கு தற்போது வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலமானது மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இன்று மத்திய அரசினுடைய கேபி பள்ளி மற்றும் 2 தனியார் பள்ளிகள் உட்பட 3 பள்ளிகளுக்கு இன்று அதிகாலை இமெயில் வாயிலாக வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து அந்த பள்ளிகளில் இருந்து மதுரை மாநகர காவல்துறையினருக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலானது கிடைக்கப்பட்டது. அதன் பேரில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் பள்ளிகளில் அமைந்துள்ள இடமான மதுரை மாநகர் பகுதியான பொன்மேனி பகுதியில் அமைந்துள்ள ஜீவனா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும், அதே போல மதுரை வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளி சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள பள்ளிகளிலும் 2 தனியார் பள்ளி உட்பட அதேபோல் மதுரை நரிமேடு பகுதியில் அமைந்துள்ள மத்திய அரசினுடைய பள்ளியான கேந்திரிய வித்யா பள்ளியிலும் மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது சோதனையானது நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகரில் அதிகாலை இமெயில் வாயிலாக 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் காவல்துறை அதிகாரியிடம் இது குறித்து கேட்டபொழுது யாரேனும் வதந்தியை பரப்புவதற்காக இது போன்ற செய்தியை செய்திருக்கலாம் என்றும், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், தற்போது இந்த மதுரையில் உள்ள 3 பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தற்போது தொடர்ச்சியாக சோதனை செய்து வருகின்றனர். தற்போது வரை நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு பொருட்கள் கைப்பற்றப்படவில்லை என்றும், மேலும் வெடிகுண்டு மிரட்டல் என்ற பெயரில் தவறான தகவலை இமெயில் மூலம் அளித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது தொடர்பாக பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை, பள்ளி மாணவ மாணவியர்கள் அதிர்ச்சியடைய தேவையில்லை என்றும் தற்போது இந்த காவல்துறை தரப்பில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.